தேர்தலுக்கு முன்னாடி செலவு. எல்லா செலவையும் தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 30 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சுட்டு தேர்தலுக்காக நம்ம செலவு மிக அதிகமாக as a share of வருவாய், பர்சன்டேஜ் ஆஃப் வருவாயில பார்த்தீங்கன்னா மிக அதிகம். அதாவது எவ்வளவு அதிகம்னா கோவிடுக்கு அடுத்த வருஷம் 2021 இல்லை, எவ்வளவு 21-22 எவ்வளவு அதிகமா இருந்துச்சோ அதே லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த கணக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கேருந்து நம்ம இழுத்துட்டு வரணும் நம்மளோட அக்கௌண்ட்ஸ். அதுதான் இந்த பட்ஜெட் செய்ய முயற்சி எடுத்துள்ளது. ஸோ ஆகையால் நான் வந்து இந்த பட்ஜெட் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷனில் வச்சுப்போம். இந்த பட்ஜெட் எப்படி பார்க்கணும்னா ஒரு ஆனஸ்ட் பட்ஜெட். அவர் எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் பதவியேற்பிலே என்ன சொன்னாரோ, அதாவது செய்ய முடிஞ்சதை தான் நான் சொல்லுவேன், நான் அரசியல் செய்ய மாட்டேன் பட்ஜெட்ல அப்படின்னாரோ அதை நிரூபிச்சிருக்காரு. இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காரு? இந்த பட்ஜெட்ல இதுதான்ப்பா சூழ்நிலை, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரிப்படுத்த முடியும். என்ன சரிப்படுத்தணும்? வருவாய் அதிகமாக்கணும், செலவுகள், கட்டாய செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், கடன் சுமை குறைக்கணும். இதை நாங்க செய்யறோம். முதல் வருடத்தில் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. ஸோ ஒரு அடுத்த 3 வருஷத்துல நாங்க எப்படி இதை செய்ய போறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பட்ஜெட் இஸ் an honest பட்ஜெட். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு இல்லை. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக பேசுவோம். பட் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுக்க முடியுமோ குறையாம வருவாயில் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எவ்வளவு பங்கு கொடுக்க முடியுமோ குறைக்காம கொடுத்துருக்காங்க. பட் ஃபோக்கஸ் இஸ் ஆன் இம்ப்ரூவிங் வருவாய். எப்படி கஜானாவில் வருவாய் அதிகமாக்குமோ, வருவாய் அதிகமாக்கினா ஆட்டோமேட்டிக்கா செலவும் அதிகமாக்கலாம், கடன் சுமையும் வட்டி சுமையும் கம்மியாகும்.